கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். 40ஆம் அதிகாரம் ஏசாயாவை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல தன் செட்டைகளை விரித்து உயரே பறப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது தான் இந்த உயர்வு, இந்த பலன், கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது தான் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகின்ற ஒரு நேரமாய் காணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருக்காய் எப்படி நாம் காத்திருக்கலாம் என்று கேட்டால், ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை திறந்து வேதத்தை வாசித்து அதனோடு நாம் நிமிடங்கள் செலவிடும் பொழுது, ஒரு 15 நிமிடங்கள், ஒரு 30 நிமிடங்கள், ஒரு 45 நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிப்பதும் என்பதும் கர்த்தருக்காய் காத்திருப்பது தான். அது மாத்திரமல்ல, நாம் அதே போல் ஜெபம் பண்ணி தனியாய் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்த்து ஒரு 15 நிமிஷமோ அல்லது 30 நிமிஷமோ அல்லது 45 நிமிஷமோ அல்லது 1 மணி நேரமோ அப்படி ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுதும், இதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வாரத்தில் ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் இந்த பழக்கத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு உடற்பயிற்சி செய்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஜிம்முக்கு போகின்ற ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா, அவர்கள் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினமும் போனால்தான் அவர்களுக்கு அவரோட உடல் ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு 2 நாள் என்று அல்ல. அப்படி போனால் அவரோட உடல் சீர்படாது. அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆத்மாவிலே பலப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால், தினந்தோறும் நாம் ஜெபித்து வேதத்தை வாசித்து அவரோட செலவிடும் பொழுது, கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென்.